ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்காய் நான் ஏதாவது கொடுக்கணுன்றான். இப்போ கொடுக்கறதுல யார் சிறந்த தேவன்? அவர் ஆதாமை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆதாமை படைச்சி எல்லாத்தையும் கொடுத்தார். பகலை பார்த்து தட்டி சொல்லுங்க, நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார், படைச்சதெல்லாம் நல்லதுன்னு கண்டார். சொல்லுங்க, பொன்னையும் வெள்ளியும் படைச்சு நல்லதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. மிருக ஜீவன்களை படைத்து நல்லதுன்னு சொன்னார். பூமியை ஒழுங்கா மாற்றி நல்லதுன்னு சொன்னார். ஏதன் தோட்டத்தை உண்டு பண்ணி நல்லதுன்னு சொன்னார். அப்போ பணம் தப்பா ரைட்டா? பணம் ரொம்ப நல்லது. சொல்லுங்க பகலை பார்த்து, பணம் ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல வேலைக்காரன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்காரனை எஜமானா மாற்றிடுறாங்க. ஏன் பிரதர் பிரச்சனை? சொத்து பிரச்சனை பிரதர். என்ன காரணம்? ஏன் அண்ணன் ஏமாத்தினா, ஏன் தம்பி ஏமாத்தினா? சொத்து பிரச்சனை பிரதர். அதுக்காக மர்டர் நடக்குது, கொலையே நடக்குது. என்ன காரணம்? அவங்களுக்கு தேவன் பணம். சொல்லுங்க, அவங்களுக்கு தேவன், அவங்க தேவன் பணம் தான். ஏன் பிரதர் நிறைய பேர் குடும்பத்தோடு பேசாமல் இருக்கீங்க? பணம் பிரதர், எனக்கு அவன் செய்யலை, இவன் எனக்கு செய்யலை. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்கும் பணத்தை கடவுளாக மாற்றிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தோன்னு ரெண்டு அழகாக சொன்னார், நீங்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதில் ரொம்ப நம்மளுங்க பணம்லாம் ஒரு மேட்ரியா இல்லை பிரதர் அப்படின்றான். இந்த எண்ணம் அந்த எண்ணுக்கு போயிடுவான். பணம்லாம் ஒரு மேட்ரா? அப்போ வா ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணு போய் ஹோட்டலில் சோத்துறோம். இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஒரு பிரியாணி கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவானா? நாங்கள்லாம் நல்ல ப்ரேயர் வாரியர்ஸ் பிரதர், ஜெபம் பண்ணுறாள், பணமே தேவையில்ல. அப்புறம் எப்படி சாப்பிடுவேன்? எலியாவுக்கு காக்கம் போடு. எலியா காக்கா கொடுத்துச்சுன்னா அது வேற கதை. இல்லையா? இன்னைக்கு நீ பணத்தை எப்படி பயன்படுத்தணும்? வேலைக்காரனாக பயன்படுத்தணும். அந்த காக்கா மாதிரி யூஸ் பண்ணணும். சொல்லுங்கள், காக்கா மாதிரி சிவிகியை இன்னைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காக்கா மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பணத்தை ஒரு வேலைக்காரனாய் யூஸ் பண்ணணும். ரொம்ப உச்சத்துக்கு போயிருது. எங்களுக்கு பணமே தேவையில்லை போகிறது, நாங்களாம் அப்படி பணம் பற்றியே பண ஆசை எல்லா தீமைக்கும், பண ஆசை தீமை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இச்சை தான் என்ன பண்ணுது? உங்களை ஆண்டவர் விட்டு பிரிக்குது. ஹல்லேலூயா. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பணம். சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் காரணம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பின்னாடி ஓடுறாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதோட பை ப்ராடக்ட் தான் பணம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தலையில் கைவை சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என் தலையில் கிருபை இருக்குது, என் தலையில் ஐஸ்வர்யத்திற்கான அபிஷேகம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு என்ன, அது எனக்கு என்ன பண்ணும்? அந்த வேலைக்காரனை தரும். நீங்கள் நிறைய பேருக்கு வேலைக்காரன் தான் எஜமானாக்குறாங்க. சில பேருக்கு வேலைக்காரன் என்ன பண்ண முடியல, வந்துட்டான்டா ஆப்பிளோட. வேலைக்காரனா யூஸ் பண்ணவும் தெரியல நிறைய பேருக்கு. வேலைக்காரனாகவும் ஒரு நிர்வாக திறமை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு. எப்படி? நிர்வாக திறமையை செல்லும் செலவு கணக்கை என்ன பண்ணணும்?